ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாம் அனைவருமே அஸ்வகந்தாவை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அஸ்வகந்தாவை இந்தியன் ஜின்செங் என்றும் அழைப்பார்கள். இது ஆயுர்வேதத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வரும் மூலிகையாகும். பொதுவாக அஸ்வகந்தா ஆண்மையை அதிகரிக்க, பாலியல் பிரச்சனைகளை போக்குவதில் சிறந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அஸ்வகந்தா ஏராளமான நன்மைகளை கொண்டுள்ளது. குறிப்பாக இன்று ஏராளமான மக்கள் அவதிப்பட்டு வரும் உடல் பருமனை குறைக்க பெரிதும் உதவுகிறது. ஒருவரது உடல் எடை அதிகமாக இருந்தால் அது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய், மூட்டு வலி போன்ற பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும். அஸ்வகந்தா எப்படி உடல் எடையை குறைக்க உதவுகிறது? அஸ்வகந்தா உடலில் ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யாமல் உடலில் பல வேலையை செய்கிறது. இதனால் இது உடல் எடையை வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் குறைக்க உதவுகிறது. இப்போது அஸ்வகந்தா உடல் எடையை குறைக்க எப்படி உதவுகிறது மற்றும் அஸ்வகந்தாவை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதையும் காண்போம். மன அழுத்தத்தை குறைக்கும். உடல் பருமன் ஏற்படுவதற்கான முதன்மையான காரணங்களில் ஒன்று மன அழுத்தம். ஒருவர் அதிக மன அழுத்தம் அடையும் போது ஜங்க் அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட வேண்டுமென்ற ஆசை எழும். இந்த உணவுகளில் உடலுக்கு கேடு விளைவிக்கும் கெட்ட கொழுப்புகள் அதிகம் உள்ளதால் அது உடல் எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். அஸ்வகந்தா மன அழுத்தத்தில் இருந்து நிவாரணம் அளிக்க உதவி புரிந்து எடை இழப்பை ஊக்குவிக்கிறது. நல்ல தூக்கத்தை பெற உதவும். ஒருவருக்கு போதுமான அளவு தூக்கம் கிடைக்காவிட்டால் அது உடலில் ஹார்மோன் சமநிலையின்மை மற்றும் உடல் பருமனுக்கு வழிவகுக்கும். அஸ்வகந்தா தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு போதுமான தூக்கத்தை பெற உதவுகிறது. செரிமானம் மேம்படும். ஒருவரது செரிமானம் சிறப்பாக இல்லாவிட்டால் உண்ணும் உணவுகளில் உள்ள கொழுப்புகள் சரியாக ஜீரணமாகாமல் உடலில் அப்படியே தங்கி உடல் பருமனை உண்டாக்கும். அஸ்வகந்தா செரிமானம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கும். இதன் மூலம் உடல் எடையை குறைக்க உதவும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தது. அஸ்வகந்தாவில் எடை இழப்பிற்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன. ஒருவரது மெட்டபாலிசம் மற்றும் ஆற்றலை வேகப்படுத்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மிகவும் அவசியம். இவை உடல் வீக்கத்தை குறைத்து உடலில் தேங்கியுள்ள கொழுப்பை எரிக்க உதவுகிறது. அஸ்வகந்தாவை உட்கொள்வது எப்படி? தற்போது அஸ்வகந்தா கேப்சியூல் வடிவில் கிடைக்கிறது. ஆனால் அஸ்வகந்தாவை இப்படி உட்கொள்வதை விட உலர்ந்த அஸ்வகந்தா இலையில் இருந்து தயாரிக்கப்படும் பொடியை உட்கொள்வது மிகவும் நல்லது. அதுவும் தினமும் அஸ்வகந்தா பொடியை உட்கொண்டு வந்தால் உடல் எடையில் மிகப்பெரிய மாற்றத்தை காணலாம். அஸ்வகந்தா பொடியை எப்படி உட்கொள்வது என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் 1 டீஸ்பூன் அஸ்வகந்தா பொடியை சேர்த்து சிறிது தேன் மற்றும் ஏலக்காய் பொடியை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த பாலை தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். இப்படி தினமும் காலையில் குடித்து வந்தால் உடல் எடை 2 மடங்கு வேகத்தில் குறையும். ஒருவருக்கு வாய் சுகாதாரம் மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் வாயின் வழியாக பல கிருமிகள் உடலினுள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இதை அனைவருமே அறிவோம். வாய் சுகாதாரம் என்று வரும்போது பலரும் பற்களின் சுத்தத்தை மட்டுமே நினைக்கிறார்கள். ஆனால் வாய் நமது உடல் ஆரோக்கியத்தை பற்றி, உடலில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லும் என்பது தெரியுமா? வாய் துர்நாற்றம். உங்கள் வாய் துர்நாற்றத்துடன் உள்ளதா? அப்படியானால் அது உடலில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதற்கான முக்கிய அறிகுறி. பெரும்பாலும் வாய் துர்நாற்றம் ஈறுநோயின் அறிகுறியாக இருக்கும். சில சமயங்களில் மூக்கு, சைனஸ் அல்லது தொண்டையில் ஏற்படும் அழற்சியும் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். இது தவிர சில புற்றுநோய்கள் மற்றும் வளர்சிதை மாற்ற கோளாறுகளும் வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். வயிற்றில் அதிகப்படியான அமில சுரப்பின் காரணமாகவும் வாய் துர்நாற்றம் ஏற்படலாம். ஈறுகளில் இரத்தக்கசிவு. உங்களின் ஈறுகள் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதா அல்லது பற்களை துலக்கும் போது இரத்தக்கசிவு ஏற்படுகிறதா? அப்படியானால் அது ஈறு நோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஹார்வார்டு பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் ஈறு நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு 2 முதல் 3 மடங்கு அதிகமாக மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கண்டறிந்துள்ளனர். வாய் புண்கள். சிலருக்கு வாயில் புண்கள் வரும். இது சாதாரணம்தான். பொதுவாக வாயில் வரும் புண்கள் சில நாட்கள் அல்லது வாரங்களில் சரியாகிவிடும். வாய் புண்கள் ஹார்மோன் மாற்றங்கள், பி வைட்டமின்களின் குறைபாடுகள், ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து குறைபாடுகள் ஆகியவற்றின் அறிகுறியாக இருக்கலாம். மேலும் இது கை, கால் மற்றும் வாய் நோய், வாய்வழி லிச்சன் பிளானஸ், கிரோன் நோய், செலியாக் நோய், HIV அல்லது லூப்பஸ் போன்ற தீவிர நோய்களினாலும் ஏற்படலாம். உதடுகளில் பிளவு. உதட்டின் ஓரங்களில் பிளவுகள் ஏற்படுவது இரும்புச்சத்து, ஜிங்க் அல்லது பி வைட்டமின்களின் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம். மேலும் இது செரிமான மண்டலத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் வரக்கூடும். செலியாக் நோய், கிரோன் அல்லது அல்சரேட்டிவ் பெருங்குடல் அழற்சி போன்ற சில நோய்களின் காரணமாகவும் ஏற்படலாம்.
உதடுகளில் ஏற்படும் பிளவுகளை சரிசெய்ய வைட்டமின் அதிகம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். வெள்ளை நிற நாக்கு. நாக்கில் வெள்ளை படலம் தோன்றுவது சாதாரணம்தான். ஆனால் அந்த வெள்ளை படலமானது மிகவும் அடர்த்தியாக இருந்தால் அது ஏதேனும் தொற்று அல்லது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். அசாதாரண வெள்ளை படலம் புற்றுநோயாக இருக்க வாய்ப்புள்ளது. எனவே இம்மாதிரியான நிலையில் உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற வேண்டும். இந்த வெள்ளை படலம் வாய்வழி லிச்சன் பிளானஸ் அல்லது ஓரல் த்ரஷ் ஆக இருக்கலாம். இல்லாவிட்டால் பாலியல் நோய்களுள் ஒன்றான சிபிலிஸின் அறிகுறியாகவும் இருக்கலாம். எனவே கவனமாக இருங்கள். ஈறு வீக்கம். ஈறுகளில் வீக்கம் ஏற்படுவது வைட்டமின் குறைபாட்டின் அறிகுறியாக இருக்கலாம். இந்நிலையில் மல்டி வைட்டமின் மற்றும் ஒமேகா-3 மீன் எண்ணெய் போன்றவற்றை உட்கொள்வதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டினை சரிசெய்ய முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.